இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அமெரிக்காவுக்கு வரும் இந்திய பொருட்கள் மீது அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஆண்டு 25% வரி விதித்தார். ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதற்காக கூடுதலாக 25% வரியை அபராதமாக விதித்தார். இதனால் இந்திய பொருட்களுக்கான வரி 50% உயர்ந்தது. இந்திய தொழில்துறையினர் கடும் பாதிப்புக்கு ஆளானார்கள். இந்நிலையில் நேற்று அதிபர் ட்ரம்பும் பிரதமர் மோடியும் போனில் வர்த்தக ஒப்பந்த பேச்சு நடத்தினர். அப்போது வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக சுமூக உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து இந்தியா மீதான வரியை 25%இலிருந்து 18% குறைப்பதாக ட்ரம்ப் அறிவித்தார். ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதற்காக போடப்பட்ட 25% அபராத வரியும் நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் 50%இலிருந்து வெறும் 18% வரி குறைந்துள்ளது. புதிய ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததன் மூலம் சீனா, பாகிஸ்தான், இந்தோனேஷியா, வங்கதேசம், வியட்நாம் போன்ற முக்கிய ஆசிய நாடுகளுடன் ஒப்பிடும்போது இந்தியா மீதான வரி விகிதம் குறைவாக உள்ளது. சீனா மீதான வரி 37% உள்ளது. பாகிஸ்தானுக்கு 19%, வியட்நாமுக்கு 20%, வங்கதேசத்துக்கு 20%, மலேசியாவுக்கு 19%, கம்போடியாவுக்கு 19%, தாய்லாந்துக்கு 19% வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. பிரேசிலுக்கு 50%, தென்னாப்பிரிக்காவுக்கு 30%, மியான்மருக்கு 40%, லாவோஸ்க்கு 40% வரியை அதிபர் ட்ரம்ப் விதித்துள்ளார். ஆனால் அமெரிக்காவுடன் நட்பு பாராட்டும் ஐரோப்பிய யூனியன், ஜப்பான் மற்றும் தென்கொரியா மீது விதிக்கப்படும் வரியை விட இந்தியா மீதான வரி சற்று அதிகம்தான். ஐரோப்பிய யூனியனுக்கு 15%, ஜப்பானுக்கு 15%, தென்கொரியாவுக்கு 15%, சுவிட்சர்லாந்துக்கு 15%, இங்கிலாந்துக்கு 10% வரியை அமெரிக்கா விதித்திருக்கிறது. ஆசிய நாடுகளுக்கு அமெரிக்கா விதித்த வரியை ஒப்பிடும்போது இந்தியா மீதான 18% வரி என்பது குறைவுதான். இது இந்திய தொழில்துறையினருக்கு மிகப்பெரிய சாதகமான அம்சமாக உள்ளது. அமெரிக்க வரி விவகாரத்தில் பிரதமர் மோடியின் பொறுமையான அணுகுமுறையால் வரி குறைக்கப்பட்டுள்ளதாக தொழில்துறையினர் புகழ்மாலை சூட்டி வருகின்றனர். இந்தியா, அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டதால் முதலீட்டாளர்கள் மத்தியில் உற்சாகம் கரைபுரண்டோடுகிறது. மும்பை பங்குச்சந்தையும் தேசிய பங்குச்சந்தையும் காலை முதலே ஏற்றத்துடன் காணப்பட்டன. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை சென்செக்ஸ் 2073 புள்ளிகள் உயர்ந்து 83,739 இருந்தது. இது 2.54% அதிகமாகும். இந்த உயர்வு மூலம் சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களின் மதிப்பு ரூபாய் 12 லட்சம் கோடி அதிகரித்தது. இதேபோல தேசிய பங்குச்சந்தையான நிப்டி இண்டெக்ஸ் 640 புள்ளிகள் உயர்ந்து 25,727 என நிலை பெற்றது. இது 2.55% உயர்வாகும். தொடர்ந்து சரிந்து கொண்டே வந்த இந்திய ரூபாய் மதிப்பு அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று 1% அதிகரித்தது. நேற்று $1 நிகரான ரூபாயின் மதிப்பு 91 ரூபாய் 53 காசுகளாக இருந்தது. இன்று ரூபாயின் மதிப்பு ஏற்றம் கண்டு 90 ரூபாய் 29 காசுகளாக முன்னேற்றம் அடைந்தது. இது முந்தைய தினத்தை காட்டிலும் 1.36% உயர்வாகும். 2018 ஆண்டுக்கு பிறகு டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு இந்த அளவுக்கு அதிகரித்திருப்பது இதுவே முதன்முறை. இப்படி ஒரே நாளில் இந்தியாவுக்கு சாதகமான நிலை ஏற்பட்டதால் சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம் போன்ற அண்டை நாடுகள் பொறாமை பார்வை பார்க்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன.